ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு யூஜிடிஆர்பி யூனிட் 7ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டாபிக்ஸ். ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் ஆர் பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லோயர் ஃப்ரீக்வன்சி அண்ட் லோயர் எனர்ஜி யாருன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, நெக்ஸ்ட் மைக்ரோவேவ், நெக்ஸ்ட் ஐஆர், விசிபிள், யூவி, எக்ஸ்ரே, காமா ரே. பட் வேவ் லென்த் அப்படியே இன்வர்ஸா இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் ஒரு நிமோனிக்ஸ் இருக்கு. என்னன்னா ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், ஐஆர், யூவி, விசிபிள், எக்ஸ்ரே அண்டு காமா ரே. ஸோ இது லோயர் ஃப்ரீக்வன்சி, லோயர் எனர்ஜி அண்டு வேவ் லென்த், இந்த ஆர்டர் வைஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தலைப்பு மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ பியூர் ரொட்டேஷனல் மைக்ரோவேவ் அப்படின்னா மைக்ரோ வேவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க ரேடியேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா மைக்ரோவேவ்ஸ். அதோட சோர்ஸ் என்னன்னா கிளேஸ்ட்ரான். ஏன்னா கிளேஸ்ட்ரான்ல தான் நமக்கு ஒரு நேரோவா மைக்ரோவேவ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க இது ஒரு பியூர் ரொட்டேஷனல். ஏன்னா மைக்ரோவேவ் படும்போது ரொட்டேட் தான் ஆகும். இந்த மைக்ரோ ஓவன் சொல்றோம்ல, மைக்ரோ ஓவன் ஆர் மைக்ரோ அவன் சொல்லுவோம். இந்த மைக்ரோ ஓவன்ல பார்த்துட்டோம் அப்படின்னா மைக்ரோவேவ்ஸ் போகும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டோடைய மூலக்கூறுஸ் இருக்கும்ல, மாலிகூல்ஸ். ஸோ அந்த மாலிகூல்ஸ் பார்த்தோன்னா ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொட்டேட் ஆகி தான் அந்த ஃபுட் குக் ஆகும். ஸோ அந்த ரொட்டேஷனை பற்றி நம்ம படிக்கிறோம். நம்ம அங்கே வைப்ரேஷன் ஆகாது, ஒன்லி ரொட்டேஷன். ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாலிகூல்ஸோடைய பாண்ட் லென்த்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவும் பார்க்க முடியும். சாரி, பாண்ட் லென்த் அண்டு மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவும் நம்மளால செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு மாலிகுல் மைக்ரோவேவ் ஆக்டிவா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், மைக்ரோவேவ் இன்ஆக்டிவா இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு மாலிகுல் மைக்ரோவேவ் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்ஸ் இருக்கணும். ஒரு மாலிகுல்ஸ் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் மியூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தா அது மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட், மாலிகுல் மஸ்ட் பி இன் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கணும், லிக்விட் அண்ட் சாலிட் ஸ்டேட்ல வரக்கூடாது. ஏன்னா கேசியஸ் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா மாலிகுல்ஸோடைய அந்த ஆட்டம்ஸ், அதோட மாலிகுல்ஸோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால அந்த மாலிகுல் ஈஸியா என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேஷனல் கான்ஸ்டன்டா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தட் இஸ் குவான்டைஸ்டு. இங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் நம்ம, மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் கேசியஸ் பேஸா தான் இருக்கணும், நாட் இன் கண்டென்ஸ்டு பேஸ், அதாவது சாலிட் லிக்விட் பேஸ்ல இருக்கக்கூடாது. ஏன்னா அதோட எனர்ஜி லெவல் இஸ் நாட் குவான்டைஸ்டு. பட் கேஸா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் குவான்டைஸ்டு. ஸோ இதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுலா இருக்கக்கூடாது. ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல் அப்படின்னா மீத்தேன், சிலிகான், சிலிகான் H4, அது மாதிரி கார்பன் டெட்ரா குளோரைடு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே டைபோல்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ டைபோல்மெண்ட் 0நாலே மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதுவும் டைபோல்மெண்ட் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்டா இருக்கணும். ஸோ இதான் பார்த்துட்டீங்கன்னா ரொட்டேஷனுடைய டைரக்ஷன். அதே மாதிரி டைபோல்மெண்ட் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. நெக்ஸ்ட் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல், எக்ஸாம்பிள் O2, N2, F2, Cl2, Br2. ஸோ இந்த மாதிரி மாலிகுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ், காரணம் டஸ் நாட் பொசஸ் டைபோல்மெண்ட். இத மாதிரி கொஸ்டின்ஸ் தான் யூஜிடிஆர்பில அதிகமா வரும். நெக்ஸ்ட் ஒரு ஹெட்ரோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுலா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் HCl, HiCO, கார்பன் டை ஆக்சைடு கூட வராது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு என்ன வந்துடும், நமக்கு பெர்மனன்ட் டைபோல்மெண்ட் ஆப்சென்ட் ஆயிரும். அதே மாதிரி கார்பன், ஆக்சிஜன், சல்ஃபர் வந்துச்சு அப்படின்னா டைபோல்மெண்ட் ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாமே மைக்ரோவேவ் ஆக்டிவா இருக்கும். ஏன்னா இங்க எல்லாமே பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த H2O, அம்மோனியா, இந்த மாதிரி மாலிகூல்ஸும் மைக்ரோவேவ் ஆக்டிவா இருக்கும். ஏன்னா இங்கே என்ன உண்டு, நமக்கு டைபோல்மெண்ட் உண்டு. ஸோ டைபோல்மெண்ட் வரணும் அப்படின்னா என்ன இருக்கும், கண்டிப்பா மாலிகூல்ஸ் ஹேவிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸுமே ரொம்ப ஹையா இருக்கும். ஒரு 2 ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 2 ஆட்டமுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும், மைக்ரோவேவ் ஆக்டிவா இருக்கும். அந்த மாதிரி மாலிகூல்ஸுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவும் பாண்ட் லென்த் நம்மளால நினைச்சு அப்படின்னா பார்க்க முடியும். அதே மாதிரி
ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல் இப்போதான் நம்ம பார்த்தோம் மேலே ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் எல்லாமே மைக்ரோவேவ் இன்ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா ஜீரோ டைபோல்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா there is no lone pair of electrons. நெக்ஸ்ட் ஒரு ரொட்டேஷனல் இன்ஆக்டிவ் மாலிகுல்ஸ், அதாவது மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? நான் போலார், ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல், சிமெட்ரிக்கல் லீனியர். அன்சிமெட்ரிக்கல் லீனியரா இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோவேவ் ஆக்டிவ். அது சிமெட்ரிக்கல் லீனியரா இருந்துச்சு அப்படின்னா, சிமெட்ரிக்கல் லீனியர் அப்படிங்கும்போது கார்பன் டை ஆக்சைடு, சிமெட்ரிக்கல் லீனியர் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, அசிட்டலின், CH ட்ரிபிள் பாண்ட் CH அசிட்டலின். ஸோ இந்த மாதிரி மாலிகுல். அன்சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரஜன் சயனைட். ஸோ திஸ் இஸ் அன்சிமெட்ரிக்கல் லீனியர் மாலிகுல். ஸோ இது மைக்ரோவேவ் ஆக்டிவா இருக்கும். பட் இது ரெண்டும் மைக்ரோவேவ் இன்ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல், அதாவது ஸ்பெரிக்கல் ரோட்டார், ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இந்த சிம்பிள் சில நேரம் எக்ஸாம்ல கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா IBIC இஸ் ஈக்குவல் டு 0 பட் IA நாட் ஈக்குவல். ஸோ IA ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ இதெல்லாம் லீனியர் ரோட்டார் மாலிகுல். ஸோ இது எல்லாமே மைக்ரோவேவ் ஆக்டிவ். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு HC ட்ரிபிள் பாண்ட் CH ஆர் கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ். இது எல்லாமே மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ். நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல். ஸோ ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுலுக்கு IA ஈக்குவல் டு IB ஈக்குவல் டு IC. ஏன்னா ஜீரோ டைபோல்மெண்ட். ஸோ ஜீரோ டைபோல்மெண்ட் அப்படின்னா எல்லா பக்கமும் ரொட்டேஷன் சேமாக தான் இருக்கும். அதான் IA IB IC சேம். ஸோ இந்த மாதிரி மாலிகுல்ஸ் எல்லாமே மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ். மற்றபடி இது எல்லாமே மைக்ரோவேவ் ஆக்டிவாக தான் இருக்கும். சிமெட்ரிக்கல் டாப் மாலிகுல் மைக்ரோவேவ் ஆக்டிவ். சிமிலர்லி அசிமெட்ரிக் டாப் மாலிகுல் ஆல்சோ மைக்ரோவேவ் ஆக்டிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ரொட்டேஷனல் எனர்ஜி ஃபார்முலா E is equal to PJ into J plus 1. ஸோ இதுதான் என்ன சொல்றோம் நம்ம? இந்த Bங்கிறது என்னன்னா இட் இஸ் அ ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் இப்படிதான் கண்டுபிடிக்கணும் நம்ம, H by 8 by square IC. ஸோ இந்த Iங்கிறது என்னது? மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. Iங்கிறது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் B inversely proportional சொல்லலாம். அப்படி இல்லைன்னா rotational constant value increases, moment of inertia decreases. அதே மாதிரி moment of inertia directly proportional to the reduced mass. Directly proportional to the reduced mass but inversely proportional to the rotational constant. இதற்கு inversely proportional to the rotational constant. So reduced mass கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான், m1 m2 by m1 plus m2 into 1 by n. என்னங்கிறது it is a Avogadro number. கீழே கூட இந்த வேல்யூ கொடுத்தாச்சு, Avogadro numbers. நெக்ஸ்ட் இதோட செலக்ஷன் ரூல் நம்ம இதை எக்ஸாம்ல அப்படியே கேட்கலாம். செலக்ஷன் ரூல் டெல் ஜே பிளஸ் ஆர் மைனஸ் 1. அதாவது பிளஸ்ன்னு சொன்னா அப்சர்ஷன், மைனஸ் சொன்னா எமிஷன். அதாவது இந்த இடத்துல ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாலிகுல் 0 to 1 போகலாம், ஆர் 1 to 2 போகலாம், 2 to 3 போகலாம், 3 to 4, அப்படி இல்லைன்னா 4 to 3 வரலாம். அதாவது 1 அப்சர்ஷன்னா 2 to 3, 3 to 1 அப்படின்னா எமிஷன், 1 to 2னா அப்சர்ஷன், 2 to 1னா எமிஷன். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்கு இடையில எனர்ஜி கேப் பார்த்தோம்னா 2B அப்படிங்கிற ஒரு எனர்ஜி கேப்போட தான் இருக்கும். இதுதான் மேலே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ J இஸ் ஈக்குவல் டு 0 to J இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? PJ இன்ட்டு J plus 1. ஸோ இந்த ஜேக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? J இஸ் ஈக்குவல் டு 0 போட போகிறோம், J இஸ் ஈக்குவல் டு 1 போட போகிறோம். ஸோ J இஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது 0, பட் 1 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2B. அதே மாதிரி J is equal to 2 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 4B. 2 போட்டோம் அப்படின்னா 2 plus 1 3, 6B கிடைக்கும். 6B. அப்போ நம்ம 1 போட்டோம் அப்படின்னா 1 2Bன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கு இடையில எனர்ஜி கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2B 2B 2Bன்னு போய்கிட்டே இருக்கும்.
ஸோ 2b இங்க பார்த்தோம் அப்படின்னா 4b. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2bன்னா இருக்கும். ஸோ இப்போ அந்த எனர்ஜி லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 to 1 போகும்போது 2b, 1 to 2 போகும்போது 4b, 2 to 3 போகும்போது 6b, 8b. ஸோ ஈச் எனர்ஜி கேப் என்ன இருக்குன்னா 2bன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ த எனர்ஜி கேப் சக்சஸிவ்லி லீனியர் 2b. ஸோ இதான் டிஜெனரசி ரொட்டேஷனல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2j+1. j வேல்யூ 1 2 3 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சிமெட்ரிக் ஆஃப் மாலிகுல் இருந்தா அதோடைய ரொட்டேஷனல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்க pj+1 மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் a-b k² ஆட் பண்ணணும். ஸோ a-b அப்படிங்கிறது ஒரு ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட செலக்ஷன் ரூல் டெல் ஜே 0 ± 1. ஆனாங்க மேல நம்ம பார்த்தோம் ஒரு ரொட்டேஷனல் எனர்ஜிக்கு செலக்ஷன் ரூல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா j ± 1 தான் இருக்கணும். ஆனா இங்க ஒரு சிமெட்ரிக் ரோட்டார் மாலிகுலுக்கு ±1 அண்ட் 0 வரும். அதே மாதிரி டெல் கேவும் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். இந்த லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஈஸியாக போடலாம். ஸோ இதில் உள்ள சம் எல்லாமே நம்ம பின்னாடி வர்ற கிளாஸஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரம், ராமன் ஸ்பெக்ட்ரம் எல்லாம் முடிச்சுட்டு இதில் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.